அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கும் அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த மண்டபத்தில் இன்றைய நாள் திருமந்திரத்தை அடிப்படையாக கொண்ட நாள். இந்த வகையில் நம்முடைய சிந்தனை ஓரளவிற்கு பொது சிந்தனையாக எப்போதுமே அமையும். அந்த வகையில் திருமூலர் திருமந்திரத்திலே மட்டுமல்ல, மக்களுக்கு பொதுவாக இருக்கிற ஒரு பெரிய ஐயம் ஒன்று உண்டு. உண்மையிலேயே உடம்பை வைத்துக்கொண்டுதான் நாம் முக்தி அடைகிறோமா என்ற ஒரு பொதுவான ஐயம் எல்லோருக்கும் உண்டு. அது ஐயமாக இல்லை என்றாலும் இன்னும் அது நம்பிக்கைக்கு முழுமையாக உரியதாக நினைப்பதற்கு கொஞ்சம் கடினமாக உள்ளதாக இருக்கிற ஒரு செய்தி, உடம்பு எப்படி நமக்கு நம்முடைய முக்தியோடு கூட பேசப்படுகிறது அல்லது எப்படி அமையும் என்ற கேள்விக்கு வள்ளல் பெருமான் தெளிவாக விளக்கங்களை சொன்னாலும் அவருடைய விளக்கங்களை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். வள்ளலாருடைய அடியவர்கள் இன்றைக்கு பெரிதாக வள்ளலார் ஒளி உடம்பு ஆனார் என்று பேசினாலும் கூட இந்த ஒளி உடம்பை எப்படி ஆனார் என்பதை சிந்திப்பதற்கு தயங்குகிறார்கள். முக்கியமாக சொல்லப்போனால் மறைமலை அடிகள் தன்னுடைய டைரியிலே குறித்து வைத்ததை அவருடைய மகன் மறை திருநாவுக்கரசு எழுதிய வரலாற்று நூலில் வள்ளலார் பேசினாரே தவிர ஜீவன் அந்த மரணமில்லா பெருவாழ்வு ஒளி உடம்பை எல்லாம் பெறவில்லை, ஏதோ முயற்சி செய்து அறகுறையாக இறந்து விட்டார். அவருடைய எலும்புதான் சத்திய ஞான சபையிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது. மறைமலடிகள் வரலாறுன்னு ஒரு நூல் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 600-800 பக்கங்கள் கிட்ட உள்ள நூல். இப்போ பதிப்பு ஆகியிருக்கிறது. ஆனால் நம்ம பழைய பதிப்பில் புது பதிப்பு இப்போ கிடைக்கிது. அவருடைய பேரன் வெளியிட்டிருக்கிறார். அது மறை திருநாவுக்கரசு எழுதினது மறைமலடிகள் வரலாறு. இன்னும் கேட்டால் மறைமலடிகள் வரலாறுங்கிறது எப்படி எழுதப்பட்டதுன்னா அவருடைய நாள்காட்டியை அல்லது டைரியை வச்சு எழுதினது. அவருடைய டைரி ஆங்கிலத்தில் இருக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியும். அவர் நிறைய பேரை பற்றி அதில் எழுதி வச்சிருக்கிறாருன்னு தெரியும். அதில் வர்ற செய்தியில் ஒன்று தான் அந்த நூல். நான் உங்களுக்கு வேணுமானா ஒரு நாளைக்கு எடுத்துன்னு வந்து காட்டுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் நூலகத்தில் பார்க்கலாம். மறைமலடிகள் வரலாறுன்னு ஒரு பெரிய நூல். அதில் இந்த செய்தியை தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். நான் போய் அங்கே பேசிட்டு 3 நாள் இருந்து 3 நாள், அதாவது 2 நாள் சத்திய ஞான சபையில் பேசிட்டு ஒரு 2 நாள் அங்கே போய் மேட்டுக்குப்பத்தில் இருந்து அதை பார்த்துட்டு வந்தேன். அங்கே இருக்கிறவங்கள விசாரித்தேன். அவரும் அது 40 வருஷம் இடைவெளி. மறைமொழிகள் போகும்போது விசாரித்ததில் அவர் அறகுறையாக போயிட்டார். அவர் அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, தெளிவாக எழுதியிருக்கிறார். அதை வச்சு தான் திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் பேசினதெல்லாம் அது ஒரு காரணம். அவர் மறைமொழிகள் எழுதின டைரியை வச்சு அப்போவே அதில் ஒரு குறிப்பு இதான். உடம்பு எப்படி வள்ளலாரை பற்றி அவங்க அந்த ஒளி உடம்பு அடைதல் அப்படிங்கிறதுக்குள்ளே தெளிவாக வர முடியல. நாமளும் அதை ஏற்றுக்கினாலும் நமக்கு தெளிவாக அது இன்னும் நம்பிக்கைக்குரிய விஷயமா இல்லை. அது எப்படி இன்னும் தெளிவாக சொல்கிறது? எழுதுகிறவங்க எழுதுகிறாங்க, வேறு விஷயம். அதை வெறுமனே நம்புகிறவங்க நம்புகிறாங்க, அது ஒரு தனி விஷயம். ஆனால்
இந்த மாதிரி அறிஞர்களும் அதுக்குள்ள இன்னும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் சிலரெல்லாம் கேட்டிங்கன்னா, அதாவது பெரிய அறிஞர்கள்னு சித்தாந்தத்தில் இருக்கிற அறிஞர்கள்னு போய் கேட்டிங்கன்னா அவங்களும் இதை ரகசியமாக அவங்களுக்கு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அபய நடராஜன்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய பேர் அதை சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன் அதை நான் சொல்ல தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை ரொம்ப பெரிய அறிஞர்கள்னு நாம் மேடையில் பெரிய அளவில் சன்மார்க்கம் பேசுகிறவங்க கூட தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொஞ்சம் பழகி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்தை அவரை பின்னடைய வைப்பாங்க அப்படின்னு தெரியும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை கேட்குறோங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கைன்னா வள்ளலார் மேலே நம்பிக்கை தேவையில்லை, கடவுள் மேலே நம்பிக்கையும் கடவுள் அனுபவத்துக்குள்ள ஒழுக்கமாக நுழையிற வாய்ப்பும் கிடைச்சாதான் இந்த அருளாளர்கள் வரலாற்றுக்குள்ளே நமக்கு ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தையே கொடுப்பாங்க. அவர் வரலாறு எழுதுறவர், அவரை பற்றி பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அவர் வள்ளலாரை வச்சுக்கிட்டே குழப்புகிறாரு, அவரை பற்றி பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு அவங்களுக்கு கூட ஒரு லெவலுக்கு மேலே விளக்க தெரியாது. அவரே நீங்கள் பேசியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ அகவல் உரையில் இப்போ அகவலுக்கு உரை வெளியிட்டாங்க. அப்போ கூட ஒரு விழாவில் பேசியிருந்தார். இது வரைக்கும் அகவலுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் தெளிவாக போக முடியல, நான் தெளிவாக எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இவங்களுக்கு இவ்வளோ தெரியுது, அவங்களுக்கு அவ்வளோ தெரியுதுங்கிறதுலாம் நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். கடவுள் இருக்கிறாருங்கிறத அனுபவத்துக்கு அவங்களுக்குள்ள மனத்தெளிவில் வரணும். அது யாருக்கு வரும்னா, கொஞ்சம் ஒழுக்கமாக உண்மையாக இருக்கிறவங்களுக்கு வரும். அவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் இதுக்குள்ளே இருக்கிற தெளிவையும் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஒன்றா இதை நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இவங்க படித்து பேசுகிறதோட சரி, இதுக்கப்புறம் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன் வெளியில் நடக்குது என்ன தெரியாதுன்னு நான் இதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் சித்தர்கள் மார்க்கம் அப்படின்னு பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அது உலகம் முழுக்க இருக்குதான்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் சித்தர்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து நடக்குது. இப்போ நீங்கள் இந்த திருமுறை சித்தாந்தம் இந்த மாதிரி வந்தவங்களுக்குலாம் இதில் போய் அதுக்குள்ளே போக மாட்டாங்க. அந்த படிக்காதவங்க, கொஞ்சம் அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க, கொஞ்சம் தாறுமாறாக போனவங்க, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சித்தர் மார்க்கத்துக்குள்ளே தொடர்பு உண்டு அவங்களுக்குலாம். சித்து வேலை வேற, சித்து வேலையே கிடையாது. உண்மையிலேயே கடவுளை அனுபவிக்கிறவங்க இவங்க தான். இவங்க மூலமாக தான் நீங்கள் கடவுள் இருக்கிறாருன்னா தெரிஞ்சிக்க முடியும். அதாவது எல்லா காலங்கள்லேயும் கடவுள் வேலை செய்கிறார் அப்படிங்கிறது யார் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும்னா, வாழும் சித்தர்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அதுக்காக புக்கு போடுறவன் பணக்காரன் இவங்கெல்லாம் வாழும் சித்தர்கள், அவங்களும் பட்டம் வாங்கிக்குவாங்க. இவர் வாழும் சித்தர், இவர் வாழும் சித்தர்னு அவங்க எழுதிப்பாங்க. அந்த ஆளுங்களே கிடையாது. யார் ஒருத்தவங்க ஏசிக்குள்ளேயும் சுகமான வாழ்வுக்குள்ளேயும் இருந்துகிட்டு இருக்கிறாங்களோ, அதை விரும்பி ஏற்றுக்கிறாங்களோ. இப்போ சில சித்தர்களுக்கு சில பேர் உட்கார வச்சு ஏசிலாம் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அதை அவங்களாம் கேட்க மாட்டாங்க. அது வாலண்டரியாக யாராவது கொண்டு போய் சொருவி அதை போட்டு அதை கொஞ்சம் வீடு சின்னதாக ஏதாவது வசதி பண்ணி கொடுப்பாங்க. பெரும்பாலும் திருவண்ணாமலையை சுற்றி இருந்தவங்க, நான் தான் அடிக்கடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். அடிமுடி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கெல்லாம் மூலம் அமைச்சு கொடுத்தவர். இதை சர்க்கரை அம்மா அவரை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு வரலாறு இருக்குது. அந்த அடிமுடி சித்தர் வரலாறுல தான் முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, ஏன்னா அவங்க மலையை சுற்றிட்டு வர்றாங்க. வரும்போது அவர் அங்கே இருக்கிறாரு. ஒரு நாள் சமாதி ஆகிறாரு. சமாதி ஆகும்போது சிஷ்யருங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னை நான் மூலாதாரத்தில் அந்த உயிரை நிறுத்திப்பாங்க, பட்டினத்தார் மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு பட்டினத்தார் தான் தெரியும், அடிமுடி சித்தரை தெரியாதுல்ல. அதனால பட்டினத்தார் போய் உட்காந்துடுறாருல்ல, அந்த மாதிரி அந்த உட்காரதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரை கொண்டு போய் உள்ள உடம்புக்குள்ளே நிறுத்துவாங்க. அவரும் அப்படி தான். தாமன் சாமி பேரை சொன்னால் உங்களுக்கு எளிமையாக நீங்கள் அவரை நம்பிக்கையில் இருக்கிறதுனால அவரை ஏற்றுப்பீங்க. நான் அதுக்காக சொல்லலை, இதை தெளிவுபடுத்துறதுக்காக. உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்ததுன்னா, அது இன்னும் கேட்டால் பாம்பன் சாமி நீங்கள் சொல்கிறீங்க, பாம்பன் சாமி அனுபவிக்கிற கொஞ்சம் பேர் அதில் இருக்கிறவங்களே அவருக்கு இன்னும் நிலவரம். நான் தான் சொல்கிறேனே, அவர்கிட்ட போய் எல்லாம் அனுபவிப்பாங்க. அவரை பற்றி கேட்டிங்கன்னா அவர் இன்னும் முத்தி சரியாக அடையலைங்கன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் அங்கேயும் இருக்கிறாங்க, அறிஞர்களும் இருக்கிறாங்க. அதில் தான் இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்கு தான் நான்
சரி, இதை திருமூலரில் அதுக்கு எங்கே இடம் இருக்குதுன்னு தேடுறப்ப ஒரு வழி இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பட்டினத்தார் அடிமுடி சித்தர் அமைப்பில் முக்கியமான குறிப்பு, அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அது பட்டினத்தார் குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம அடிமுடி சித்தர் சமாதிக்கு உட்காந்துட்டு சிஷ்யர்களை கூப்பிட்டு, இந்த வைக்கோல் தெரியும்ல, அந்த நெல் அறுத்த மீதி அதில் பிரி, அந்த புரிம்பாங்க, நம்ம முப்புரி நூல் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி முப்புரியில் வைக்கோலில் பெரிய தண்டு மாதிரி, இந்த அதாவது கயிறு மாதிரி பண்ணுற கயிறு அதாவது நைஸாக இல்லை, நல்ல தடிமனாக பண்ணுவாங்க. மாட்டு பொங்கலுக்கெல்லாம் நீங்கள் மாட்டுக்கெல்லாம் தோரணம் அது தான் கட்டுவோம். இந்த பொங்கல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வைக்கோல் புரியில் தான் தொட்டிக்கு, மாட்டுக்கு, வண்டிக்கு, ஊருக்கு எல்லாத்துக்கும் கட்டுறதெல்லாம் வைக்கோலில் தான். அந்த மாதிரி வைக்கோல் புரி ஒன்று செஞ்சு என் காலில் கட்டி இழுத்துன்னு போங்கப்பா, எங்கே அது அறுத்துக்குதோ அங்கே எனக்கு சமாதி பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சித்தர் சமாதி ஆகிட்டாருன்னு முடிவு பண்ணிட்டு இவனுங்க நல்லா பல்லக்கெல்லாம் தயார் பண்ணி, பூ பல்லக்கு வண்டியெல்லாம் தயார் பண்ணி அதில் தூக்கி வச்ச உடனே அவர் திட்டுறார். நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சமம் மாதிரி உடம்பு வச்சுருந்தவர் இவங்க தூக்கி வைக்கும்போது எழுந்து திட்டி, ஏண்டா உங்களை வந்து நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டின பிறகு ஏறக்குறைய அவங்க எல்லாருக்கும் தோல் நோய் வந்துடுது. அதுக்கப்புறம் சாபம் கொடுத்துக்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது அந்த சிஷியர்களுக்கு. அவர் அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டி ஏற்றும் போகிறாங்க, அறுத்துக்குது. அந்த இடத்துல தான் அவருக்கு சமாதி. இப்போ நீங்கள் போனீங்கன்னா அடிமுடி சித்தர் சமாதியை பார்க்கலாம். அவர் ஒரு முக்கியமாக அங்கே அனுபவிக்கவும் செய்யலாம் நீங்கள் போனீங்கன்னா. இப்போ எதுக்கு இந்த வரலாறு சொன்னோம் அப்படின்னா, உடம்பை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குதுல்ல. இந்த உடம்பு உங்களுக்கு அசையாமல் சமாதியாக உட்கார்ந்த உடனே அவங்க உடம்பு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. இது முதல் விஷயம். இதுதான் வந்து சித்தர்கள் நெறியில். உடம்பை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. உடம்பு இருக்கும், உயிரோட அதை தொடர்பு படுத்தி இப்போ நாம் செய்கிற செயல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதை முதல்ல ஞாபகம் செய்யணும். இப்போ நாம் இப்போ நடமாடிக்கிட்டு செய்கிறோம்ல, இதை அப்படியே நிறுத்துவாங்க. ஆனால் உடம்பை விட்டுட்டு உயிர் போயிடாது. இதுதான் முதல் விஷயம். இதுதான் பாம்பு. ஆமாம், ஜீவ சமாதியை நீங்கள் எப்படி புரிஞ்சுன்னு இருக்கிறீங்க, அதான் இப்போ கேள்வி. இது என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜீவ சமாதி தானே எல்லாரும். நால்வர் போனது அதுக்கு பேர் வைக்கல. இன்னும் நீங்கள் நால்வருக்கு பேர் வைக்கல. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரருக்கெல்லாம் பேர் வைக்கல. அது என்ன சமாதி? போயிட்டார். அது எங்கே போய் எந்த இடத்துல வச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க? இப்போ அது ஏதாவது ஒன்று தெரியுது அவங்களுக்கு? இவங்களுக்காவது இடம் இருக்குது, அவங்களுக்கு இடமா இல்லையா? அதுதான் அதில் இருக்கிற நுட்பம். இதெல்லாம் நீங்கள் சமரசப்படுத்துறதுன்னு தேவையில்லை. இதிலெல்லாம் தெளிவடையணும். இந்த தெளிவடைகிற பிறகு தான் நமக்கு என்ன வராதுன்னு கேட்டிங்கன்னா, ஓஹோ, கடவுள் அனுபவ மார்க்கத்துக்குள்ளே இவ்வளோ வேலை. இங்கே ரமணர் இருக்கார், ரமணரையும் அப்படி தான் பார்க்கணும். அங்கே பக்கத்தில் இன்னும் சேஷாத்திரி சாமி இருக்கிறாரு. அப்புறம் நம்ம ஆதி சிவப்பிரகாசர்னு அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, சித்தர் சிவப்பிரகாசர். நம்ம அதாவது அவர் தான் பேரூர் சாந்தலிங்க சாமி மடத்துக்கும் வேறு நம்ம திருவாவடுதுறை மடத்துக்கும் மூலகர்த்தா. அந்த ஆதி சிவப்பிரகாசர் இப்போ அவருடைய சமாதி பெரிய, அவர் வந்து இன்னும் கேட்டால் ஆதி சிவப்பிரகாசர் சமாதி அப்படின்னா பழையாறை வடதெளி அப்பரடிகள் மீட்டு கொடுத்த தலம் இருக்குல்ல, அங்கே முழையூர்னு பக்கத்தில் நவதீர்த்த குளம், நவலிங்க தீர்த்த குளம்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அந்த பூமியே வெடித்து நெருப்பாக வந்து அவர் சமாதியானார். அவருடைய வரலாறு ரொம்ப பெரிய வரலாறு. அதாவது ஆதி சிவப்பிரகாசர் வரலாறு அதுவே ஜோதியாக பூமி வெடித்து பெரிய நெருப்பாக ஒரு எரிமலை உருவாகிற மாதிரி ஒரு பெரிய அளவில் அவருடைய சமாதி நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் பக்கத்தில் வந்து கோயிலெலாம் வச்சுக்கிறாங்க. எதுக்கு இது சொல்லணும்னா, உடம்பையும் உயிரையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, அருளாளர் வரலாறுல உடம்பும் உயிரும் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் அதை அனுபவிக்க முடியும். அதுக்கு தான் இந்த 2 பாட்டு. நம்ம திருமூலர் சொல்கிற பாட்டில் ஏறக்குறைய காய சித்தி உபாயம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 16 பாட்டு வைக்கிறார்ல. அதில் முக்கியமாக உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, அது ஒரு பாட்டு. அதுக்கு பக்கத்தில் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு 2 பாட்டு. இந்த பாட்டுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்திலாம் அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது உங்களுக்கே வரும். இந்த விஷயம் வந்து ஆராய்ச்சி பண்ணி உயிரை வளர்க்குறதுனா என்ன அப்படின்னு நான் ஒரு கட்டுரை எழுதி, உயிர் வளருதுன்னா உயிரெலாம் வளர்றதும் கிடையாது, தேயறதும் கிடையாது.
ஆனால் உயிர் வளர்றதுன்னா என்ன அப்படின்னா உடம்பை வச்சு தான் அதை சொல்கிறாங்க. உடம்பினை வளர்த்தேன் அதனால் உயிர் வளர்த்தேன். அதுக்கு அடுத்த பாட்டில் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இது 2 விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் பொருள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சித்தர் மார்க்கமாக இருக்கிறவங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, என்னை அருள் சித்தன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அதாவது சிவசித்தர் அப்படிங்கிற வார்த்தையை திருமூலர் பெயர்படுத்துறார். உங்களுக்கு தெரியும், வெளியில் வெளி போய் விரவியவாறும், அழியில் அழி போய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர். இது திருமூலர். அவர் வார்த்தை என்னன்னா சித்தர், அதுல சிவசித்தர். வள்ளலார் அருள் சித்தர், யோகி, சிவயோகி, அவயோகி, இப்படிலாம் பேசுவார் திருமூலர். சிவம் என்கிற பரம்பொருளை வச்சுக்கிட்டு யோகம் சிவயோகம், மற்ற யோகம் எல்லாம் அவயோகம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கான முயற்சி தான் தவயோகம் அப்படிங்கிறது. தவம்னா முயற்சி. அதே மாதிரி தான் சித்தர் சிவசித்தர். வள்ளலார் தன்னை அருள் சித்தர் மகன்னு சொல்லிப்பார், அருள் சித்தர் அப்படின்னு. ஏன் அவர் அருள் சித்தர்ன்னு சொன்னாரு, ஏன் இவர் சிவசித்தர் சொன்னாரு, அதெல்லாம் இது தனி அது தனிலாம் எழுதிட்டு கூடாது. இவங்க போன முறையில இவங்களுக்கு எது தெப்ப மாதிரி பற்றுக்கோடா இருக்கோ அதை பேர் வைப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப திருநாவுக்கரசர் தோணியில கரையேறாரு, அவருக்கு ஒரு அதை வச்சு தான் அவர் வாழ்க்கையே திருப்புது. அதாவது எனக்கு உள்ள இருந்து ஒன்று தோணுச்சு, அதுதான் எனக்கு என்றாலுமா எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உவந்தான் சொல்றாருல்ல. அதுல இமையவர் தோன்றா துணையா இருந்தன அடியோங்களுக்கே அப்படின்னு சொல்றாருல்ல. அந்த தோன்றா துணையா நமக்குள்ள ஒண்ணு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. அதை தான் நம்ம இவர் யாரு சிவபோக சாரத்துல அவர் தெளிவா ஒரு பாட்டு வச்சிருப்பார். கருணாநிதியே கடவுளே அன்பர் பொருளான பேரின்ப பொற்பே ஒரு நாளும் நீங்காது எனது அறிவில் நின்ற சுகானந்தமே ஆம் காண நீ சொக்கநாதா. சொக்கநாத வெண்பா சிவபோகசாரன்ல சொக்கநாத வெண்பா. அதில் தெளிவாக ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு கருணாநிதின்னு பேர் இருக்குது, கடவுள்னு இருக்குது. அன்பர் பொருள், அதாவது பேரின்ப பொருள் தான் அவர் மலை பொறுப்பு. ஒரு நாளும் நீங்காது எனது அறிவில் நின்ற சுகானந்தம். அதுதான் முக்கியம் அந்த வரி. ஒரு நாளும் எனது அறிவில் நீங்காது நின்ற சுகானந்தம். இதை எப்ப கண்டுபிடிக்கிறார் அப்பரடிகள் அப்படின்னா, இந்த தோணித்துறையில கண்டுபிடிக்கிறார். தோணியா அது என்னது, அந்த கடலை கல்ல தோணியா கொண்டு மிதந்து வர்றாருல, அந்த சமயத்துல தோன்றா துணையா இருந்தனன் அப்படிங்கிறது தெரியுது. இந்த தோன்றா துணைனா இது நாள் வரைக்கும் எனக்கு உள்ள இருக்கிறான்னு தெரியலனாலும் எனக்கு நீங்காம இருந்தாங்கிறது அனுபவம் ஆகும். அந்த அனுபவம் ஆகிற பேரை வச்சு சொல்லும்போது திருமூலர் அது சிவசித்த, சிவம் என்பதுதான் அது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு சிவசித்தம். தோன்றா துணையா இருந்தான் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள இருந்தான், எனக்குள்ள இருந்த அந்த ஆளுக்கு பேர் வச்சு அவனோட அந்த அறிவு பொருளுக்கு பேர் வச்சா அது சிவசித்தம். அப்ப சிவசித்தர்னு அவர் பேர் கொடுக்குறாரு. இந்த சித்தர்னா யாருன்னு நீங்க பெரிய பட்டியெல்லாம் போட்டு இந்த 18 சித்தரா அது இதெல்லாம் போட்டு உடனே இவரா அவரான் பெரிய மாநாடு உலக அளவுலலாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். பொதுவா உங்களுக்கு யாருக்காவது அதுக்குள்ள நம்பிக்கை இருந்தோ அல்லது அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு எது வரணும் அப்படின்னா, உங்களை நினைக்க வச்சு நமக்கு வர்ற விஷயத்தை முன்கூட்டியே காட்டுறது ஒன்று இருக்கும். அதை தான் நம்ம சாதாரணமாக சகுனம்னு சொல்லி சடங்குன்னு சொல்லி நிமித்தம்லாம் சொல்கிறோம்ல. இது உங்களுக்கு ஏதோ ஒன்று அது காட்டி கொடுக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு உள்ளேருந்தே ஒன்று காட்டி கொடுக்குதுன்னு சொன்னால் உங்கள் சித்தம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருதுன்னு அர்த்தம். இப்பவும் சித்தம் வேலை செய்யுது, இப்பவும் நம்ம படிக்கிறோம் எழுதுகிறோம், இப்போ சித்தம் வேலை செய்யுது. நமக்கு ஒரு தடை வந்து ஒரு நிமித்தம் அல்லது சகுனம் வந்து ஒன்றை காட்டி கொடுக்குது அப்படின்னா அது வெளியிலேருந்து நடக்கிறது. அது உங்களுக்கு உள்ளேருந்து சொல்லி கொடுக்குற லெவலுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் வரல. உள்ளேருந்தே இந்த வெளியில ஒரு தடையா இல்லாம வெளியிலிருந்து வர்ற தடையே உள்ளேருந்து சொல்லி கொடுக்குறது அது வேற. அதாவது வெளியில ஒன்று நடக்கும், அது இதனால நடக்குது அப்படிங்கிறது இன்ட்யூஷன்ல செட் ஆகும்ல, அது வேற. இதெல்லாம் இல்லாம
இன்ட்யூஷனாகவே ஒன்று வேலை செய்யும், வெளியில் எந்த விஷயமும் அதுக்கு தேவைப்படாது. அப்படி வரும்போது தான் உங்களுக்கு சித்தம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ வேலை செய்கிற சித்தங்கிறது அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். அதையும் நீங்கள் வச்சுக்கிட்டு புழங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 1000 புக்கு இருக்கும், அது திருமுறை இருந்தால் வேதம் இருந்தாலும் எல்லாம்னா அது ஒரு புத்தகம், அவ்வளோதான். அது உங்களுக்கு அனுபவமான. இதனால தான் பாரதியார் என்ன பண்ணுறாருன்னா, உபநிடதத்தை கையில் கொடுத்தும்போது அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் படிக்கல அவர். அதை ஒரு குலச்சாமிங்கிறவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, எனக்கு இதுக்கு அர்த்தம் சொல்லு, இதோட பொருள் என்னன்னு சொல்லுங்கிறார். இப்போவே உங்களுக்கு தெரியும் பாரதியார் எவ்வளோ பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியும். பாரதியார் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கள, பாண்டிச்சேரியில் இருக்கிறதுக்கு முன்னாடி பாரதியார் எல்லாத்தையுமே எழுதி தள்ளிட்டார். பாண்டிச்சேரிக்கு போன பிறகு அவர் எழுதுனதுலாம் கொஞ்சம் தான். பாண்டிச்சேரிக்கு முன்னாடி இந்தியாங்கிற பத்திரிகை, அப்புறம் சுதேசமித்திரன், இது எல்லாத்துலேயும் நிறைய எழுதிட்டார். பாண்டிச்சேரிக்கு போன பிறகு அவர் எழுதுனதுலாம் கொஞ்சம் வித்தியாசமானது. குயில் பாட்டு இதெல்லாம் வந்து ஆன்மீக சம்பந்தமானதெல்லாம் நிறைய இருக்கும் அதுக்குள்ளே. இந்தியாவில் எழுதுனதெல்லாம் விடுதலையாக இருக்கும், இந்திய விடுதலையாக இருக்கும், இந்தியாங்கிற பத்திரிகையில் எழுதுனது. அப்போ அங்கே போய் இருந்த பாரதியார் இந்த 2-3 பேரை பார்க்குறார். முக்கியமான அதில் அவர் சந்தித்தது சித்தானந்த சாமியோட ஒரு சித்தர் சமாதி. பாண்டிச்சேரி இப்போ ஈசிஆர் போனீங்கன்னா அந்த பஸ்ஸு வந்து சிவாஜி சிலைக்கு பக்கத்தில் நிறுத்தினால அங்கே தான் சித்தானந்த சாமி மடம் இருக்கும். பாண்டிச்சேரியிலேயே சிவாஜி சிலைக்கு முன்னாடி நிறுத்துவான் பஸ்ஸு. அங்கே நிறுத்தினதுக்கு பக்கத்துலேயே சித்தானந்த சாமி மடம் இருக்கும். அது பக்கத்தில் சுடுகாடு, அங்கே தான் சங்கரதாஸ் சாமிக்கெல்லாம் சமாதி இருக்குது. சித்தானந்த சாமி சமாதியில் குயில் தோப்பு அதை ஒட்டி தான் இருக்கும். அங்கே தான் பாரதியார் உலவனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குயில் தோப்பில் தான் குயில் பாட்டெலாம் பாடுறார். அந்த பாரதியார் ஒருத்தரை பார்க்குறார் அந்த பாண்டிச்சேரியில். 2 பேர் முக்கியமாக பாண்டிச்சேரியில் அவர் சந்தித்ததில் யாழ்ப்பாணத்து சாமி, குள்ளச்சாமி, இன்னொருத்தர் கோவிந்தசாமின்னு ஒருத்தர். அவர் அவ்வளோ பெரிய அளவில் பெரிய அனுபவம் சொல்லலை. ஆனால் இந்த யாழ்ப்பாணத்து சாமி அவர் பெரிய ஆள். அவருக்கு வரலாறு பாரதியார் சொன்னதை தாண்டி நீங்கள் யாராவது ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் போனீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருந்து சாலையார் குப்பம், அதாவது அந்த மன்னார் அந்த துணி துவைக்கிறவங்க இருக்கிற அந்த இடம், அங்கே தான் அவருக்கு சமாதி இருக்குது யாழ்ப்பாணத்து சாமி. அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு இங்கே வரார் முக்கியமான அதிகாரி. அவர் வந்து இங்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இங்கே யாரோ ஒரு சாமியார் இருக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்துட்டு அப்படியே போகிறார். பார்க்க போகும்போது யாழ்ப்பாணத்து சாமிங்கிறாங்களே, இவர் யாருன்னு போய் பார்க்கும்போது வந்தவர் யாழ்ப்பாணத்துக்காரர். பார்த்த உடனே அவர் இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டார். வந்தவர் யார், இவர் யாருன்னு. கடைசி பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் விட்டுட்டு வந்த பொண்ணுக்கெல்லாம் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதுவும் தெரியுமே. அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் ஊருக்கு போகிறேன் யாழ்ப்பாணத்துக்குன்னு அப்படியே ராமேஸ்வரம் வராரு. ஆனால் அவர் அந்த யாழ்ப்பாணத்து சாமி என்ன பண்ணுறாருன்னா, நீ போகாத, இங்கே இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு போயேன் அப்படிங்கிறார். இல்லை இன்றைக்கி தான் நான் போய் ஆகணும், நாளைக்கு வேலை இருக்குதுன்னு அவர் கிளம்புறாரு மாட்டு வண்டியில். இதுக்கு ராமேஸ்வரம் போன உடனே வண்டி வழியில் நின்று போகுது மாடு நகரில் நான் உடனே சரி இது ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் திரும்பி இங்கே வர்றார். ஆனால் இவர் அன்றைக்கி சமாதி ஆயிடுறார். யார், அந்த யாழ்ப்பாணத்து சாமி. ஒரு அது இது எதுக்கு இதுன்னா, இவங்க முடிவு பண்ணுவாங்க, இந்த சமாதி ஆக போகிறத இவங்க முடிவு பண்ணுவாங்க. அதில் தான் பாரதியார் என்ன பண்ணுறாருன்னா, இந்த யாழ்ப்பாணத்து சாமியை ரொம்ப விவரமாக எழுதியிருக்கிறார். அதுக்கு விட அதிகமாக எழுதுனது இந்த குள்ளச்சாமிங்கிறவர். குள்ளச்சாமி அப்படின்னா குள்ளமாக துணி மூட்டை, அழுக்கு மூட்டையை தலையை சுமந்துக்கிட்டு, முதுகில் சுமந்துக்கிட்டு, தலையில் சுமக்க மாட்டாங்க பெரும்பாலும், முதுகில் சுமந்துட்டு, தலையில் ரொம்ப ரேரு சுமப்பாங்க. சில பேர் இருக்கிறாங்க தலையில் மூட்டை வச்சு நின்றுட்டே இருப்பாங்க சில பேர். ஆனால் ரொம்ப அது கொஞ்சம் அருகின விஷயம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதுகில் சுமந்துக்கிட்டு இருக்கார் யாழ்ப்பாணத்து குள்ளச்சாமி. அழுக்கு அவர் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டார். இது பாரதியார் கண்காணிச்சுதான் இருக்குது. சித்தானந்த சாமியாரில் இன்னொரு தெரியல, பாரதியாருக்கும் இந்த கடவுள் உண்மை நம்பிக்கைக்குள்ளே இருக்கிறார்ல, பேசுறதுனால மட்டும் பாரதியார் கடவுள் உண்மைக்குள்ள இல்லை, அவர் மன ரீதியாகவே கடவுள் உண்மைக்குள்ளே வந்தவர். அதனால தான் எளிமையாக சங்கரருடைய தத்துவத்தை ஏற்றுக்க மாட்டார். இதை வேதாந்தமாக விரித்துரைக்க வல்லீரேல் அப்படிம்பார். இந்த குயில் பாட்டை உங்களால் வேதாந்தமாக விரித்துரைக்க முடிச்சா ஏதாவது பண்ணிட்டு போங்கடா அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் வேதத்துலேருந்து எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து அனுபவிக்கிற ஆன்மா ஒன்று இல்லைன்னா சும்மா பொய் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் வேதத்தை படித்தாலும் சங்கரரை படித்தாலும் அதுக்குள்ளே முழுசாக அதை ஏற்றுக்க மாட்டார் பாரதியார். ஏன்னா காரணம் என்னன்னா, அவர் கடவுளை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கார். அவர் ஒரு தவசி மாதிரி தயாராகிற உண்மையான ஒழுக்கமும் செயல்பாடும் கடவுளை நோக்கி அவருக்கு நேர்மையாக இருக்குது. அதனால் அவருக்கு அது தெரியும். அதனால தான் அவர் தெளிவாக கடவுளை பற்றி கற்பனையாக எதையும் எழுதணும், உரை எழுதணும்லாம் முயற்சி பண்ணல. இன்றைக்கும் கூட அரவிந்தர் இருந்தாலும்
அரவிந்தர் என்னத்தையும் வேதத்தை வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பக்கங்களை எழுதினாலும் பாரதியார் வந்து ஏதோ கொஞ்சம் வேலை அதில் தான் பண்ணார். ஏன்னா அவர் அனுபவிக்கணும் முயற்சி பண்ணார். ஏதோ இருக்கிறதெல்லாம் எழுதணும்னு அவர் முயற்சி பண்ணல. அரவிந்தர் மாதிரி, அரவிந்தரோட ஒரு படி மேலே தான் பாரதியார் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அரவிந்தர் ஒரு கடிதம் எழுதுறாரு வங்காளத்துக்கு. 2 முறை அரவிந்தர் வந்து பாரதியார்கிட்ட தோற்று போகிறார். எப்படின்னா இது ஒன்று, இன்னொன்று அங்கே பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு ஒப்பந்தம் வருது இந்த உலகப்போர் முடிஞ்ச உடனே, முடிகிற சமயத்தில். அப்போ திடீர்னு அவன் இவங்களெல்லாம் வெளியேற்றினா வெளியில் போய் பிரிட்டிஷ் வந்து புரிச்சிக்கும் எங்கள் பாண்டிச்சேரியில் ஒளிஞ்சிருக்கிறவங்கள, அதுக்கு முயற்சி பண்ணுறான் பிரெஞ்சு கவர்மெண்ட். அப்போ உடனடியாக அவங்க ஒரு சட்டம் போடுறாங்க, ஒரு ஆளுக்கு ஜட்ஜி கையெழுத்தெல்லாம் வாங்கின்னு 2 பேராவது எழுதி கொடுத்தா தான் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு போட்டுறாங்க. உடனே அரவிந்தருக்கு ஒன்று யாரையும் தெரியாது. பாரதியாரும் எங்கேயும் வண்டியை கட்டு அப்படின்றாரு. ஒரு ஜட்ஜி 4 ஜட்ஜை பிடிச்சி 4 கையெழுத்து வாங்கிறார். பாரதியாரால் தான் அன்றைக்கி அதுக்கப்புறம் அரவிந்தர் அங்கே இருக்க முடிஞ்சது, இல்லாட்டா அரவிந்தர் வெளியேறிப்பார். அது ஒன்று. 2வது அரவிந்தரே ஒரு கடிதம் எழுதுறார் எங்கே கல்கத்தாவுக்கு, அவங்க நண்பருக்கு அந்த பணம் கேட்டு எழுதுறாரு. இங்கே எங்ககிட்ட காசு இல்லை, 2 ரூபா தான் இருக்குது. இந்த பாரதியாருக்கு இங்கே காசு 1 ரூபா கூட கையில் வச்சுக்க மாட்டுறாரு, அவரை மாதிரிலாம் எங்களால் இருக்க முடியல. அதாவது வர்ற காசை கையில் வச்சுக்காம அதை செலவு பண்ணி தானம் பண்ணுற விஷயத்தில் அவரை மாதிரி எங்களால் இருக்க முடியல, 2 ரூபா தான் இருக்குது, ஏதாவது காசு அனுப்புங்கன்னு லெட்டர் எழுதுறாரு. அப்படின்னா என்ன புரியுது இல்லை, மனநிலை ரீதியாக முடியும், இது தெளிவாக வரும் அப்படின்ற கடவுள் நம்பிக்கைக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே சுரண்டிக்கிட்டு இருக்க மாட்டான், அதுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டு தொங்க மாட்டான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அரவிந்தருடைய மனநிலை ரீதியாக அதுதான். இன்னும் கேட்டால் பாரதியாருடைய மனநிலையும் வீச்சம் வந்து மிக உயர்ந்த மனநிலை. அதில் வந்துலாம் அரவிந்தர்லாம் கொஞ்சம் கூட கிட்ட சேர்க்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஆராய்ச்சி 1000 எழுதலாம், மனநிலை ரீதியாக எந்த சுகத்துக்குள்ளேயும் இல்லாமல் தெளிவாக வந்து அனுபவித்தவன் பாரதி. அதனால் அந்த சித்தரை கண்டுபிடிச்சிடறான். இன்னும் கேட்டால் பாண்டிச்சேரியில் வந்து இன்றைக்கே நீங்கள் போனீங்கன்னா 100கணக்கான 1000கணக்கான சித்தர்களை கூட நீங்கள் பார்த்துடலாம். 100கணக்கான சித்தரை குறைஞ்சபட்சம் பார்க்கலாம். அதாவது அது வேதபுரம் மாதிரி, யாழ்ப்பாணமும் சித்த பூமி, அதே மாதிரி பாண்டிச்சேரி வந்து வேதபுரம்னு எழுதுவார் பாரதியார். அது சித்தர்கள் நடமாடுற இடம் அங்கே அதிகமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த குலச்சாமியை விரட்டுறார். குலச்சாமி கிட்ட வந்து விரட்டி, நீ சும்மா ஏமாத்துற உலகத்தை, நீ வந்து நீ ஒரு பெரிய ஆள், எங்களுக்கெல்லாம் நீ இதை அர்த்தம் சொல்ல முடியும் உன்னால அப்படின்றாரு. அப்போ பாரதியார் துரத்தி ஓடனே குலச்சாமி போய் ஒரு குட்டி சேவத்தில் நிற்கிறாரு. குட்டி சேவத்தில் நின்று பாரதியார் மேலே கையை வைக்கிறாரு. பாரதியார் எல்லாத்தையும் மறந்து ஒரு பெருவெளிக்குள்ளே போகிறார். அதை அவர் எழுதுறாரு. ஒரு பாரதி சுயசரிதையை படித்தீங்கன்னா தெரியும். பெருவெளிக்குள்ளே போகிறாரு. அதுதான் உபநிடதத்தோட அனுபவம் அப்படிங்கிறார். இதை தான் பாமன் சுவாமி அனுபவிச்சது, இதை தான் வள்ளலார் நுழைஞ்சது, இதை தான் இவங்கெல்லாம் சித்தர்கள்லாம் அனுபவிக்கிறது. இது ஏதோ பிச்சைக்காரன் மாதிரி இப்போ அழுக்கு மூட்டையை வச்சுட்டு இருக்கிற சித்தருக்கு அது வள்ளலாருக்கு கிடைச்ச அனுபவம் கிடைக்காதுலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அவங்க கடைசியில் கடவுள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போனால் வெளிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்களும் இருப்பீங்க. ஆனால் உங்கள் அறிவும் வேலை செய்யும், கடவுள் அறிவாக வேலை செய்யும். அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இதுதான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு நம்ம சொக்கநாத வெண்பாவில், நீங்காது எனது அறிவில் நின்ற சுகானந்தம். அதுதான் அதை அனுபவிக்கும் போது தான் உபநிடதம் என்னன்னு பேர் கொடுக்குதுன்னா தகராலய ரகசியன்னு பேர் கொடுக்குது. பாம்பன் சாமிக்கு முருகப்பெருமான் அதை கொடுக்குறான். ஆனால் பாரதியாருக்கு காட்டி தான் கொடுக்குறாங்க. பாரதியார் அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இதில் ஒரு சின்ன இன்டர்பிரட்டேஷன் ஒன்று இருக்குது. என்ன ப்ரட்டேஷன்னா, யாராவது உங்களுக்கு அதை கையில் கொடுத்துருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, அதை காட்டி கொடுப்பாங்க. ஒரு சாட்சிக்கு தான் காட்டி கொடுப்பாங்களே தவிர அது நீங்களாக பெற விஷயம். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் இந்த அனுபவம் அல்லது முடிவான அனுபவம் என்பது மற்றொருவரால் வழங்கப்படுவது அல்ல, அது காட்டி கொடுக்கப்படுமே ஒழிய அதை உங்களால் நீங்களே அனுபவிப்பதாக ஆகுமே ஒழிய அது தருகிற விஷயம் இல்லை. அது தருவது என்பதே இல்லை. அது கடவுளும் நீங்களுமாக கலக்கிறீர்கள். அதுதான் அதில் இருக்கிற விஷயம். அதனால தான் கொண்டது உந்தன்னை தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை ஆர்குலோ சதுரர்னு போட்டார் அவர். அந்த அனுபவம் வந்தால் தான் அது தெரியும். தந்தது கொண்டது இது ரெண்டும் கலக்குது. இதில் யாரும் பெரியவன் கிடையாது. அதுதான் திருமூலர் வட்டமது ஒத்தது வாணிபம் வாய்த்தது அப்படிப்பா. 2 வட்டமும் சமமாயிடுச்சுப்பா, குடுக்கல் வாங்கலாம் சமமாயிடுச்சு, இதுக்குள்ளே தனியாக ஒன்றும் இல்லை அப்படின்பார் திருமூலர். வட்டமது ஒத்தது வாணிபம் வாய்த்ததுன்னு ஒரு பாட்டு இருக்கும், படிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இந்த சின்ன வட்டம் பெரிய வட்டம். சின்ன வட்டம் ஆன்மா, பெரிய வட்டம் இறைவன். ஆன்மா சின்ன வட்டம் கிடையாது, சின்ன வட்டமாக ஆக்கிடுச்சு. ஆக்கினதுக்கு பேர் தான் நம்ம என்ன கொடுக்குறோம், ஆணவன் பேர் கொடுக்குறோம்.
அந்த ஆணவங்கிறது கடவுள் விஷயத்தில் நாம் கலக்கும்போது அது தவிடுபடி ஆகிடுது. அது இல்லாமல் போயிடுதுன்னு இல்லை, அது ஒரு அதோட பவர் வேலை செய்யாது, அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த லைட் இருக்குதுன்னா இதுக்கு மேலே ஒரு 1000 வாட்ஸ் பல்பை இங்கே எரிய விட்டால் இந்த டியூப் லைட்டு தெரியும், டியூப் லைட் வந்து வெளிச்சம் தெரியாது. இங்கே ஒரு 5000 வாட்ஸ் லைட்டை போட்டிங்கன்னா அந்த சூடாக இருக்குது இல்லை, அதை போட்டிங்கன்னா டியூப் லைட் தெரியும், ஆனால் டியூப் லைட்லேருந்து வெளிச்சம் தெரியாது. வெளிச்சம் அதில் இருக்கும், அது அந்த வெளிச்சம் இங்கே தாக்காது நம்மளை, இந்த வெளிச்சம் தான் தாக்கும். அதான் அடிக்கடி சொல்லணும், சூரிய வெளிச்சத்தில் லைட்டு போட்டால், ஆமாம் நட்சத்திரம் இல்லை, சூரிய வெளிச்சத்தில் லைட்டு போட்டால் லைட் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் இதோட வெளிச்சத்தை நாம் அனுபவிக்க மாட்டோம், சூரிய வெளிச்சத்தை தான் நாம் அனுபவிப்போம். அதே மாதிரி தகராலய ரகசியங்கிறது கடவுள் அனுபவத்துக்குள்ள அந்த வெளிச்சத்தை நாம் அனுபவிப்போம், நம்ம வெளிச்சம் இருக்கும். நாம் என்னன்னா ஏதோ டியூப் லைட் மாட்டி இருக்க மாட்டோம், கடவுளுங்கிற ஒரு முழு நிலையிலே இருப்போம். தேவைப்பட்டால் கடவுள் நம்ம அந்த உடம்போடையே வெளி உலகத்துக்கு அனுப்புவோம். இந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வரணும். இந்த இடம்னா என்ன, இப்போ சொன்னல கடவுளோட கலந்த பிறகு கலக்கிறதுங்கிறதுல உடம்பும் அழியாது. எந்த ஃபார்ம் நீங்கள் முத்தி அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு வடிவம் இருந்ததோ அதே வடிவம் இறைவன் காலம் அளவும் இருக்கும். தேவைப்பட்டால் அதோடு இந்த மனிதர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காட்சி கொடுப்பீர்கள், கடவுள் உண்மையை காட்டுவீர்கள். யார் உங்களை சொல்லலை, திருஞான சம்பந்தர்லேருந்து வள்ளலார் பாம்பனார் வரைக்கும் அவங்க இப்படி தான் இருப்பாங்க. இப்போ திருஞான சம்பந்தரும் அந்த பெட்டிக்குள்ளே இருப்பார். இப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து அவர் கிளம்பி வரணும்னா உங்களுக்கு தேவை, நீங்கள் இங்கேருந்து ஒரு ஆள் இயக்குறீங்கன்னா கடவுள் அந்த வேலையை அந்த உருவத்தை உங்களுக்கு காட்டுவார். அது வரைக்கும் கடவுளோடு அது முழுக்க கலந்துருக்கும். அந்த உருவம் என்றைக்கும் அழியாது. எந்த உருவம், திருஞான சம்பந்தர் என்கிற உருவம். இன்னும் கேட்டால் திருவள்ளுவரும் அந்த கேட்டகரி தான், காரைக்காலம்மையாரும் அப்படி தான், திருமூலரும் அப்படி தான், கடைசியாக பாம்பனாரும் அப்படி தான், வள்ளலாரும் அப்படி தான். இன்னும் வள்ளலார் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா சிஸ்டத்தையும் கொடுத்தார். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும், ஒரு 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 பொருளை அனுபவிக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம சயின்ஸ் பாடம் படிக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் டிவி எல்லாரும் பார்க்குறாங்க, கிராமத்தில் படிக்காதவங்க கூட டிவி பார்க்குறாங்க. நீங்கள் போய் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியில் படம் மட்டும் தெரியாது, டிவியில் எப்படி படம் தெரியுதுன்னு தெரியும்ல. கிராமத்தில் இருக்கிறவங்க டிவி பார்ப்பாங்க, ஆனால் டிவியில் படம் எப்படி தெரியுது உங்களுக்கு தெரியல. படம் எப்படி தெரியுது டிவியில், என்ன படம் எப்படி தெரியுதுன்னா சயின்ஸு முறைப்படி விளக்குங்க பார்ப்போம். எப்படி தெரியும், இந்த படம் எடுத்து அந்த ஒளி அலையாக மாற்றி காந்த அலைக்குள்ளே செலுத்துகிறாங்களா, எப்படி எந்த அலையில் செலுத்தி வருது, இங்கே வந்து சேருது ஒளியாக தான் சார் வருது. இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற அலைகள் இருக்குல்ல, நம்ம மொத்தம் மின்காந்த அலைகள், அப்புறம் காந்த அலைகள், புவியீர்ப்பு விசை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே வேலை பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பயன்படுத்தி ஒளியாக மாற்றுறோம், மேட்ரை லைட்டாக மாற்றி லைட்டு மறுபடியும் மேட்டராக மாறும். சரி தானே மேட்டர் அப்படின்னா பொருள், சப்ஸ்டன்ஸ். அது வந்து படம் பார்க்குறதும் ஒரு பொருள் தான். அதை சவுண்டாக மாற்றுறோம். முதல்ல மாற்றினா தான் நீங்கள் கடத்த முடியும். அப்படி தானே கடத்துகிறோம், எல்லாத்தையும் கடத்தி தான் நீங்கள் மறுபடியும் டிவியில் பார்க்கும்போது ஒளியாக தெரியும் தானே. இதெல்லாம் நம்ம டிவி எப்படி தெரியுதுன்னு நமக்கு தெரியுதுல்ல, இவ்வளோ தான் நமக்கு தெரியும். இன்னும் நம்ம நிறைய பொருளை அனுபவிக்கிறோம். இந்த மெக்கானிக்ஸுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம எதுவும் அனுபவிக்கிறோம், ஐயோ இதுக்குள்ளே இவ்வளோ வேலை எப்படி நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியாதுல்ல. அதெல்லாம் தெரியுதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வள்ளலார். எல்லா மெக்கானிக்கும் தெரிஞ்சவர் அவர். உங்களுக்கு எதுவும் படம் காட்டுறவர் இல்லை, எல்லா மெக்கானிக்கும் அவருக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய மெக்கானிக்கு இப்போ படம் காட்டினவங்களுக்கும் மெக்கானிக் தெரியும், ஆனால் மெக்கானிக் வேலை பார்க்க அவங்க வரல. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற எல்லா மெக்கானிக்குக்கும் வந்து படம் பார்க்கறது தெரியுது, உங்களுக்கு தெரியறது வேற, அவனுக்கு தெரியறது வேற. அப்போ அவன் என்ன பண்ணுவான், பேர் கொடுப்பான். இதை போட்டால் தான் நீ சொன்னீங்கல்ல டிரான்ஸ்மிட்டர், அப்புறம் இன்னொன்று என்ன கொடுப்பீங்க, உள்ளே ஒன்று சின்னதாக இருக்குமா, அதுக்கெல்லாம் பேர் என்ன, அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் வைக்கிறீங்கல்ல. வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் வள்ளலார் இந்த மாதிரி பேர் கொடுப்பார். இது வந்து பிரணவ தேகம், இது வந்து சுத்த தேகம், இது வந்து ஞான தேகம். இந்த பேர் அவருக்கு தான் கொடுக்க தெரியும், மற்றவங்களுக்கு கொடுக்க தெரியும், ஆனால் அது அவங்க வேலை இல்லை. இப்போ நீங்கள் ஊரில் இருக்கிற இப்போ வந்து கையெழுத்து போகிற ஓனர் போய் வந்து உங்களுக்கு மெக்கானிக் வேலை பார்த்துட்டு உட்காந்துருப்பானா, அது வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட ஓனராக இருந்து மெக்கானிக் ஆனவங்க தான், இது மெக்கானிக்காக இருந்து ஓனர் ஆனவங்க தான் திருஞான சம்பந்தர்லாம். ஆனால் அவங்களுக்கு மெக்கானிக் வேலை கிடையாது. மெக்கானிக் வேலை வாங்கினவர் நம்ம வள்ளலார் தான் வாங்கினார். அப்போ அவர் டீட்டெயிலாக எல்லா பார்ட்ஸை பற்றி எழுதுறாரு. இப்போ என்ன, இப்போ அவர் பெரிய ஆள் ஆகிட்டார் உங்களுக்கு, இல்லை மற்றவங்களாம் என்ன சின்ன ஆள் ஆகிட்டாங்க. இது நடுவில் இருக்கிறவங்க யார், ஒரே ஒரு ஆள் தான், கடவுள்னு பேர் அவனுக்கு.
அவரை விட்டால் வேறு என்ன அங்கே கதி இருக்குது? யாருக்கும் வேறு எதுவும் கதி கிடையாது. இல்லை, கடவுள் தான் எல்லாருக்கும் கதி. அப்புறம் இவர் ஆள அவர் ஆனார், இதெல்லாம் அதுதான் திருமூலர். அதாவது எதை படித்தாலும் வேத ஞானத்தோடு படிக்கக்கூடாது. இந்த கடவுள் உண்மையை எப்படி தெரிய வைக்கிறாங்க, அதுதான் இந்த உடம்பார் அழிவிலுங்கிறதுல. உயிரை வளர்க்குறதுனா என்னன்னு கேட்டால், இந்த உடம்புக்குள்ளே எதை எதை வளர்த்தா உயிர் அதிலே இருக்கும், அதுக்கு பேர் தான் உயிர் வளர்க்குறது. இப்போ நம்ம செத்து போகிறோம், வயசாகி போகுதுன்னு சொல்கிறது உயிர் உடம்பை விட்டு போகுது, அவ்வளோதான். அப்போ இதை மெக்கானிக்கலாக பார்க்குறாரு யார்? திருமூலர். சயின்டிஃபிக்காக இதுக்கு எப்படி விளக்கம் சொல்லலாம் அப்படின்னா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னா, நான் கேட்பேன்ல அடிக்கடி, வளர்றீங்களா? வளர்றோம். எத்தனை வயசு வளர்ந்தீங்க? 40 வயசு வரைக்கும் வளர்ந்தோம். 40 வயசுக்கு பிறகு வயசாகி போகுது, வளர்ந்துக்கிட்டே வந்தோம், உடம்பு மெக்கானிக் ப்ராப்ளம் வந்துடுது, உடம்புல கோளாறு வருது, செத்து போகிறோம். அப்போ உடம்பை வளர்த்தோமா? வளர்க்கலை. அப்போ உயிர் அதில் இருக்குதா? இல்லை, போய் சேருது. உடம்பு அதில் ஒழுங்காக இருந்தால் தான் உயிர் அதில் இருக்கும். அப்போ போய் சேருதுன்னா உடம்பை வளர்க்குறேன் உயிரை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உடம்பை வளர்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் நோய் வராமல் வளர்க்கணும். எப்படி வளர்க்குறது? அதுக்குதான் மறுபடியும் வள்ளல் பெருமான் என்ன பண்ணுவார், இந்த பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிந்தன மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியும் பாடியிருக்காருல்ல. அப்புறம் பட்டி பசுக்கள் 24 குட்டி பசுக்கள் ஒரு 7 5 குட்டி பசுக்கள் குடப்பால் சொரியினும் பட்டி பசுவே பணவர்க்கு வாய்த்தது. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் சயின்டிஃபிக், அதாவது அறிவியல் முறையில் உடம்பு எப்படி மாறுது இது கொஞ்சம் காட்டுறது. பார்ப்பான் அகத்தில் பார்ப்பசு 5 உண்டு. அப்புறம் என்ன, யார் ஒருவன் கடவுளை பார்ப்பதற்கு தயாராகிறானோ அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற 5 புலன்களும் என்னவா பண்ணோம், உங்களை வளர்க்குறதா மாறும் முதல்ல. அப்போ தான் வெளியிலேருந்து வர்றதெல்லாம் மலமாக மாறும், வெளியிலேருந்து வர்றது நிற்கும். இப்போ நாம் சாப்பிட்ற எது ஒன்றும் என்னவாகும், சத்தாக மாறும், மீதி மலமாக மாறும். மலம் வராமல் சாப்பிட்ணுன்னா வெளியிலேருந்து போடாமல் சாப்பிட்ணும். வெளியிலேருந்து போடாமல் சாப்பிட்றது தான் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற 5ம் பால் கறக்கணும். அந்த 5ல் பால் கறக்கிறதுங்கிறது தான் அதை அடக்கிறதுங்கிறது. அது நமக்கு என்ன தெரியும், நீங்கள் கடவுளை பார்க்க ஆரம்பித்தா அது நடக்கும், நீங்கள் அடக்கவும் கறக்கவும் முக்கவும் முடியாது. அதுதான் அதில் இருக்கிற விஷயம். இப்போ தான் அதுக்குள்ளே தான் ஓம்புகின்றேன்னு வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, ஓம்புகின்றேன்னா பாதுகாக்கின்றேன்னு அர்த்தம். உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேன் அப்படின்னா நாம் என்னத்தை பாதுகாக்கிறது, நம்ம தான் யாரும் முயற்சி பண்ணிட்டானே. நான் தான் சொல்லுவேன், சிம்பிளான உதாரணம் என்ன அப்படின்னா, நமக்கு நல்ல அறிவு இருக்குது, நம்ம இதை சாப்பிட்டா இது நல்லது உடம்புக்கு, இதுதான் ஆயுள் கால வரைக்கும் நோய் இல்லாமல் வாழலான்னு புக்கு போட்டு உங்கள் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, தெரிஞ்சிருக்கணும் இவ்வளோ நாள், தெரியலனாலும் ஒரு புக்கு போட்டு கையில் கொடுக்குறேன்னு வச்சுங்க, நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைய அதே மாதிரி வளர்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நாம் 1000 தான் தத்துவம் யோகம் யாகம் எல்லாம் படித்தாலும் நம்ம உடம்பை நாம் ஓம்ப முடியாது. தெரியும், படிச்சிருக்கலாம், இது இருக்கும், இது இப்படின்னு தெரியும். அதுக்குள்ளே நீங்கள் வரும்போது ஒவ்வொன்றா அதை மாற்றி கொடுக்குறது அவன் வேலை. இந்த டெக்னாலஜி மட்டும் நீங்கள் ஏமாறுற இடம். அவன் தான், நாம் அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட் என்னன்னு நமக்கு தெரியல. நாம் இன்னமும் யோகம் பண்ணி அது பண்ணி உட்காரணும்னு இல்லை, நம்ம வேலையில் நாம் அவன் இருக்கிறோம், நாம் உண்மையாக இருக்கிறோம். அதுக்குள்ளே நேர்மைங்கிறது எல்லா வகையிலையும் நமக்கு கை வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அது ஒரு ஸ்டெப்பாக அவன் மாற்ற ஆரம்பிப்பான். நீங்கள் போய் கடவுள்னு ஒரு ஆள் அவங்ககிட்ட பயப்படணும், அவரை சாமி கும்பிடணும், பூ போடணும், புண்ணாக்கு போடணும், அதெல்லாம் நினைக்கவே தேவையில்லை. பார்த்தோமா, அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. அவர் வேலையை பார்க்குறாருன்னா எனக்குள்ளே இருந்து தான் அவர் அந்த வேலையை பார்ப்பார். அவர் அங்கேருந்து அந்த வேலையை பார்க்க முடியாது. எனக்குள்ளே அவர் அந்த வேலையை பார்க்குறாருன்னா நான் எப்படி பார்க்கணும், நான் எனக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷமும் நேர்மையும் உண்மையும் கலக்கணும், கொள்கையும் கலக்கணும். அதுக்குள்ளே நான் அலர்ட்டாக இருக்கிறேன். இப்போ நான் ஒவ்வொரு வேலை செய்யும் போது இவன் நல்ல பொறுப்பானவன்பா, இப்போ வேலை கொடுக்குறாங்கல்ல, இவன் ஒரு வேலை செய்யும் போது இவன் நல்ல பொறுப்பானவனு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஆமாம்பா, இவன் ஏதோ கடமைக்கு செய்ய வரல, பொறுப்புக்கு செய்ய வரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எல்லாரும் கடமைக்கு தான் போகிறோம், அதுக்கப்புறம் பொறுப்பாக மாறுறோம். பொறுப்பாக அவன் காசு கொடுக்குறான்னு மாறுறோமா, அவன் நடிக்கிறதுக்காக மாறுறோமான்னு கண்டுபிடிப்பான். இல்லைங்க, எனக்கு என் அளவில் என் வேலை ஏதோ வாங்குறேன், என் வேலை அவன் எவன் எப்படி இருந்தானே நான் சுத்தமாக செய்கிறேன், கடவுள் இருக்கிறான்னு கொஞ்சம் பேர் செய்கிறான்ல, அதுக்கப்புறம் கடவுள் அவனை கொஞ்சம் வெளியே தள்ளி அடுத்து எந்தெந்த வேலையில் பொறுப்பு கொடுக்குறான்னு பார்ப்பான். பொறுப்பு தரும், அதில் ஏமாற்றாமல் இருக்கிறது, ஏமாறாமல் இருக்கிறது, அதில் கேட்காமல் இருக்கிறது, அதில் எப்படி உள்ளே வர்றது, இப்படிலாம் மாறும். இதுதான் சயின்டிஃபிக். இது சயின்டிஃபிக்ங்கிறது ஏதோ கொடுத்து வச்சு வாங்கிலாம் இல்லை. இந்த முறை எந்த யோகத்துக்குள்ளேயும் வராது. யோகத்துக்குள்ளே 1-2 பேர் போகலாம், ஆனால் அது எல்லாருக்கும் பொது கிடையாது. பொதுங்கிறது என்ன, இந்த ஆண் பெண்ணாக படைக்கப்பட்டவர்கள் குடும்ப முறையில் இருந்து கொண்டு தங்களுக்குள் உண்மையையும் நேர்மையையும் இழைக்க அதனுடைய தன்மைக்கு ஏற்ப கடவுள்
ஒளிபட ஆரம்பிக்கிறான். இதுதான் வந்து உடம்பை ஓம்புறது, உடம்பை பாதுகாக்கிறது. இதுதான் வந்து நீங்காது எனது அறிவில் நின்ற சுகானந்தத்தை தெரிஞ்சுக்கிறது. அப்பதான் இதோட முறை. அப்பதான் இப்ப நான் இவ்வளவு நேரம் ஒரு பட்டியல் கொடுத்தேன்ல, இதுக்குள்ள நான் நிறைய பேசிக்கிறேன். அப்பப்ப இந்த சித்தர்கள் விஷயங்களுக்குள்ள உடம்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கடவுளை கண்டுபிடிச்ச பிறகு இவங்களுக்கு அந்த டைம் தெரியும். டைம் தெரியும் போது அதுக்குள்ள கொண்டு போய் சொருவாங்க. எதுக்குள்ள? அவங்க உடம்புக்குள்ள எங்க நிக்க வைக்கணுமோ அங்க நிக்க வைப்பாங்க. அந்த உயிரை நிக்க வச்ச பிறகு அது அசையாது. அதை கொண்டு போய் புதைச்சிட்டாங்களோ அல்லது பூமிக்குள்ள வச்சுட்டாலோ அதுக்கப்புறம் அது கடவுளோட சொத்து. அவர் அதை அந்த உயிரை வச்சுக்கிட்டு அந்த உடம்பை மாற்றுவார். இப்படிதான் அடிமுடி சித்தருக்கு மாற்றினது, பட்டினத்தாருக்கு மாற்றினது, பாம்பனாருக்கு மாற்றினது. யாரெல்லாம் நீங்கள் சமாதி நினைக்கிறீங்களோ, ரமணர்லேருந்து அப்புறம் ஆதி சிவபிரகாசர்லேருந்து யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க உடம்பை எப்படி மாற்றுறான். இதுக்கும் சாட்சி யாருன்னா வள்ளலார். இதை வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. புதைச்ச உடம்பை கடவுள் மாற்றி கொடுக்குறான் அப்படிங்கிறத தெளிவாக சாட்சியோடு எழுதினவர் வள்ளலார். அதுக்கு எனக்கு அண்மையில் கிடைச்ச நமக்கு சாட்சி தான் அடிமுடி சித்தர். இது இல்லாமல் எல்லாரும் அதுக்குள்ளே வருவாங்க. என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த அறகுறையும் நிறைய அதை மாதிரி பண்ணுவாங்க. இந்த அறகுறைங்க மறுபடியும் வடிவம் கிடைக்காது. அதாவது கடைசி பிறப்பாக நாம் கருதுறல்ல சமாதி அடைஞ்சாங்க, அதோட காட்சி தரணும். காட்சி தந்தாதான் அந்த உடம்ப கடவுள் மாற்றி கொடுத்துட்டான்னு அர்த்தம். எது? சமாதியில் நீங்கள் புதைச்சிங்கல்ல, அந்த உடம்பு பல்லோராலும் அனுபவத்துக்கு உரியதாக காட்சி தரணும். சும்மா நினச்சி பார்த்து வர்றதில்லை, அது காட்சி தரும். அது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வர தேவை, எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த வரலாறு மட்டும்தான் நாம் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிறோமோ அல்லது ஒழுக்க நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம மனசை செலுத்துகிறோமோ, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒழுக்க நிகழ்ச்சிக்குள்ளே செலுத்தணும். மனசில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆட்களுக்கு அந்த படிமம் காட்சி தரும். எந்த படிமம் உங்களுக்கு காட்சி தருகிறதோ அந்த படிமத்துக்கு உரிய பிறப்பு ஏற்கனவே இந்த வள்ளலார் சொன்ன உடம்பை, ஒளி உடம்பை பெற்றுவிட்டதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லை, நம்ப முடியாது. கடவுளே தேவையில்லை, உங்கள் வேலையை பாருங்கள், அடுத்த பிறப்பில் அதை கொடுப்பார். உங்களுக்கு நம்பிக்கை விட்டுற போகிறதில்ல. என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்குள்ள என்னத்தை பண்ணுவார்? இந்த உண்மையை வர வைக்காம கடவுள் வந்து இந்த விஷயங்கள் எதையுமே செய்யறதில்லை. உண்மையை வந்து தெளிவுபடுத்தாமல் கடவுள் உங்களை முடிவுக்கு கொண்டு வர்றதில்லை. இப்போ உங்களுக்கு சித்தர் நெறியில் அனுபவம் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் சித்தர் நெறியில் உண்மை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் வருகிற காலத்தில் நீங்கள் கடவுளோட உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிறப்பை முடிச்சு வைக்கணும்னு அவருக்கு எண்ணம் இருக்கும்ல, அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு உங்கள் அளவில் என்ன உண்டோ அதை ஏற்றுக்குவார். இப்போ நான் போய் சித்தராக இருந்து 4 பேருக்கு செஞ்சுட்டு தான் முத்தியானம் இல்லை. சித்தராக இருக்கிறவங்க 10 கோடி பேரில் ஒரு 1000 பேர் இருக்கலாம், இல்லை 1,00,000 பேர் கூட இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாருமே அதே மாதிரி சித்தராக மாதிரி தான் போகணும் இல்லை. அந்த தகுதிக்கு வருதா? இப்போ திருஞான சம்பந்தர் ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் 2-3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு, இதெல்லாம் வருது இல்லை. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மூலமாக எந்த வரலாறும் தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு அந்த விஷயத்தை தராமல் உங்கள் ஆன்மா அப்படிங்கிற ஒன்றும் முடிவுக்கு வராது. எந்த ஆன்மாவும் பிறப்பு என்கிற ஒன்றுக்கு வராமல் முடிவுக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த நிலையை அடையாமல் இல்லை. இதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நீங்களுமா அப்படின்னு கேட்காதீங்க. யாரும் அவங்க தான் அடைஞ்சாங்க, நாங்கள் அவங்ககிட்ட வாங்கிட்டு போகிறோம் நினச்சேன் இவ்வளோ நாளா. இல்லை இல்லை, உங்களுக்கும் அந்த உடம்பை விட்டு போகிற நிலை வராமல் வந்தால்தான் நீங்கள் உங்களுக்கும் முடிவுக்கு, உங்கள் வாழ்க்கையும் முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். எல்லார் வாழ்க்கையும் அப்படிதான். அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம உயிர் செட்டில் ஆகும். மற்ற உயிரை வந்து விட்டுட்டு இருப்போம். எந்த உயிரும் செட்டில் ஆகலைன்னா தான் இந்த பூமியை தலைகளை திருப்பி விட்டு போயிட்டே இருப்பான். உங்களுக்கு வெள்ளி கிரகத்தை பற்றி சொல்கிறாங்கல்ல, வெள்ளி கிரகத்தை தரையை பார்க்க முடியாத அளவு கூட கந்தகம் எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அந்த இடத்துல போன எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாமெல்லாம் இருந்து அந்த பூமியை கெடுத்துட்டு வந்தோம்னு தெரியல. இப்போ இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளையும் கடவுள் வாழ வச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ ஏன் வாழ வைக்கிறாருன்னா, இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆளுங்களுக்கு இன்னும் இந்த உலகத்துக்கு கடவுளுக்கு பெரிய சொத்து தமிழ்நாடு. ஏன்னா அவர் இங்கே நிறைய டெவலப் பண்ணி வச்சுருக்கிறார். இதை அழிச்சிட்டாக்கா ஒன்றும் பண்ண முடியாது அவரால். அவரும் பாவம். அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் நாளைக்கு கடலில் கப்பல் தோணி ஓட்டிக்கிட்டு போயிட்டு வர்றார். தோணிகள் ஓட்டி விளையாடுவன் பாரதி சொன்னதில்லை, திருஞான சம்பந்தர் சொன்னது தோணி அப்பர்னு. அவர் தோணியில் தான் அம்மாவும் அவரும் போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கிடச்சிது, அப்புறம் தான் வந்து இறங்குறாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேரும்
தோணியில் போயிட்டு எங்கேயாவது சுற்றி கிடப்பாங்க தண்ணிக்கு மேலே. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் உயிருங்கிறத புதுசாக கடவுள் படைக்கிறது இல்லை. இருக்கிற உயிருங்களை அந்த செட்டில் பண்ணுற வேலை ஒரு வேலை. செட்டில் சும்மா பண்ண முடியாது, அதை நிலைநிறுத்துறதுக்கு இவ்வளோ வரலாறு. இந்த வரலாறுக்குள்ளே தான் உடம்பு கொடுக்கறது. இந்த உடம்பை அழிக்கிறதுங்கிறதே நாம் பண்ணுற வேலை. ஆனால் உடம்பை வளர்க்குறது அந்த உடம்போடையே நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட உடம்போடையே நீங்கள் என்ன ஆவீங்க, உயிர் வச்சுக்கிட்டு கடவுளுக்குள்ளே போய் செட்டில் ஆவீங்க. நீங்கள் உலகத்துக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி தான் எல்லாரும் போய் மறுபடியும் நாம் கூப்பிட்டா வேலை பார்க்குறாங்க. அப்படி நமக்கு பாம்பனார் இருக்கிறாரு, வள்ளலார் இருக்கிறாரு. இப்போ நம்மலாம் அனுபவிக்கணும்னா அவங்க 2 பேரையும் அனுபவிக்கலாம். உங்களால் முடியலன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுபவிப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுபவிப்பாங்க. அது இல்லாமல் இல்லை, அனுபவிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் அதில் ஒன்றும் கவலையே பட தேவையில்லை. இந்த முறைக்கு தான் காய சித்தி உபாயம் திருமூலர் சொல்கிறது. அதில் மூலம் கடவுளுங்கிறது எந்நேரம் இருக்கிறாங்கிறது உங்களுக்குள்ள தானாக வரணும். எப்படி அப்பரடிகளுக்கு வந்ததில்லை தோன்றா துணையாக இருந்தான்னு, அது மாதிரி உங்களுக்கு தானாக வந்த பிறகு இந்த காய சித்திக்கு தொடக்கம் இருக்கிறது. அங்கே தான் நீங்கள் உடம்பை வளர்க்குறதுக்கான ஒரு பொருளை கண்டுபிடிச்சிங்க. சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த உடம்பை வளர்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரிஜினல் பொருளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அதுக்கு உதாரணம் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். திருநாவுக்கரசர் தோன்றா துணையாக இருந்தான்னு கண்டுபிடிக்கிறார்ல, இவ்வளோ நாளாக தோன்றாதவன் இப்போது துணையாக இருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சார்ல. அந்த அனுபவம் உங்களுக்கு வருகிற காலத்தில் உங்களுடைய பிறப்பை நீங்கள் ஒழிப்பதற்கு உங்களுடைய உடம்பை வளர்க்க தொடங்குகிறீர்கள். அதுதான் முறை, அதுதான் காயசித்தி விபாயம். அதுதான் அதுக்கான மூலப்பொருள் தான் நீங்காது நமது அறிவில் நிற்கிற பரம்பொருள் என்பதை சொல்லி இந்த அளவில் தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.